என்னோட லைஃப்ல ஈஸ்வர் என்னெல்லாம் பண்ணாரோ இன்னைக்கு மகாலட்சுமிக்கு இதே விஷயம் பண்ணிட்டு இருக்காரு சார். அதுதான் சார் சொல்றேன். அவங்க நண்பர்களா இருக்கிறச்சே லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணிப்பாங்களா சார்? ஒரு விஷயம் நடக்கிறச்சே நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். பர்பஸா அந்த விஷயத்த நடக்க வைக்கல நான். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஏன் இந்த மாதிரி சீப்பா அவர் பிஹேவ் பண்றாருங்கிறது தான் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஈஸ்வர் சொன்னாரு இந்த மாதிரி நான் அந்த குழந்தைகிட்ட வந்து நான் தப்பா நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாரு. குடிச்சிட்டு என் குழந்தைகிட்ட அவர்கிட்ட போக மாட்டாரு, குடிச்சிட்டு என் குழந்தைய தொட மாட்டாரு, குடிச்சிட்டு என்னை அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அவங்க வீட்டிலேருந்து தான் போடுறாங்க. நேற்றுக்கு நைட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9:30 மணிக்கு வந்து ஒரு மிரட்டல் வருது. தட் நான் ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி தரப்பில் மகாலட்சுமியோட முன்னாள் தொடர்பில் இருந்தவர் ஒருத்தர் மூலியமா எனக்கு மிரட்டல் விடுறாங்க. இது என்ன கனெக்ஷன் எனக்கும் அவங்களுக்கும்ங்கிறது எனக்கு தெரியல. அது நான் சொல்றேன் சார். ஏன்னா நான் இப்போ யாரு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருமே. ஏன்னா மகாலட்சுமியோட முன்னாடி ஈஸ்வருக்கு முன்னாடி ஒருத்தர் தொடர்பில் இருந்தார் மகாலட்சுமியோட. அவர் மூலியமா எனக்கு மிரட்டல் வருது. ஒரு பெரிய பொசிஷன்ல அந்த பொம்பளை கிட்ட சொல்லு, எதுவுமே அவர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நான் என்ன சொல்றது வந்து என் அப்பா எம்ஜிஆர் அங்கிள் அண்ட் எங்கள் அம்மா. எம்ஜிஆர் அங்கிளில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவர் நான் வந்து 11 மணிக்கு வரேன், 11:30 மணிக்கு வரேங்கிற மாதிரி என் மேலே அலிகேஷன்ஸ். இந்த அலிகேஷன்ஸ் எதுக்குன்னு தெரியல எனக்கு. என் மேலே என் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் போவேன். அவங்கவுங்க வீட்டுக்கு யார் கெஸ்ட் வராங்கன்னு நான் கேட்க முடியுமா? அதே மாதிரி என் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதே அனில் அண்ணா வந்து இதே இடத்துல தான் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. சேயிங் தட் அவள் என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஈஸ்வர் ஒத்துக்கிட்டாரு. சேயிங் தட் ஆமாங்க அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தாங்க, கரெக்டு தான், நான் தான் ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்தாரு. ஆனால் இதே ஈஸ்வர் என்ன சொல்லி பெயில் வாங்கியிருக்காருன்னா எனக்கும் அனிலுக்கும் கனெக்ஷன் இருக்குது சொல்லி பெயில் வாங்கியிருக்காரு சார். வணக்கம், நான் ஜெயஸ்ரீ ஈஸ்வர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு. நான் ஃபர்ஸ்ட் என்னோடய சைட்லேருந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குன்னா என்ன கேளுங்க, டெஃபினட்டாக நான் பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் மண்டே ஒரு டியூஸ்டே ப்ரெஸ் மீட் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணா இவர் வந்து தணிகை அண்ணா சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் இவர். ஸோ இந்த அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் அண்ணா வந்து இதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை அண்ணாக்கு. இதெல்லாம் வேண்டாம் ஜெயஸ்ரீ, நிறைய ஆன்லைனில் நிறைய வந்துருச்சு, இதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் நேற்றுக்கு நைட் எனக்கு ஒரு 9:30 மணிக்கு வந்த மிரட்டலில் இன்றைக்கி இது வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அண்ணா கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துண்டார். ஸோ நேற்றுக்கு நைட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9:30 மணிக்கு வந்து ஒரு மிரட்டல் வருது. தட் நான் ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி தரப்பில் மகாலட்சுமியோட முன்னாள் தொடர்பில் இருந்தவர் ஒருத்தர் மூலியமாக எனக்கு மிரட்டல் விடுறாங்க. இது என்ன கனெக்ஷன் எனக்கும் அவங்களுக்கும்ங்கிறது எனக்கு தெரியல. ஸோ என்ன பேசினாங்க என்ன வச்சாங்கங்கிற ரெக்கார்டிங் இருக்குது உங்களுக்கு. ஆஃப் ரெக்கார்டிங்கில் அது நான் போட்டு காமிக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ தட் டு யூ பீப்புள் நவ், ஐ மீன் டு எனி ஒன் நவ், ரிவீல் தட் நவ். ஸோ இந்த ஒரு மிரட்டல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ளாட் அசோசியேஷனில் வந்து என்னை நிம்மதியாக கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அங்கே ஈஸ்வரோட பேரண்ட்ஸ், ஈஸ்வர் வந்து வீட்டுக்கு இன்னும் வரல, அவங்க அம்மா அப்பாவும் இன்னும் வரல. ஆனால் எதுக்கு வெளியே இருந்துக்கிட்டே வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் வெளியே போகிற டைம் வீட்டுக்கு வர டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரெஸ் மீடியாலேருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. யார்கிட்டலேருந்து நான் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தான் நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டுருக்கேன். ஆனால் யார் வந்தாலும் அவங்களோட ஐடி நம்பர் வாங்கிக்கிறது, அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது. 90 பேருக்கு நான் வந்து 90 மீடியா பீப்புளுக்கு நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன். 90 பேரோட ஐடி நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்ருக்காங்க, ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி வச்சுட்ருக்காங்க. இது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அசோசியேஷனில். அண்ட் மோரோவர் நான் வந்து 11 மணிக்கு வரேன், 11:30 மணிக்கு வரேங்கிற மாதிரி என் மேலே அலிகேஷன்ஸ். இந்த அலிகேஷன்ஸ் எதுக்குன்னு தெரியல எனக்கு. என் மேலே என் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் போவேன். அவங்கவுங்க வீட்டுக்கு யார் கெஸ்ட் வராங்கன்னு நான் கேட்க முடியுமா? அதே மாதிரி என் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது.
மீடியா பீப்புள் அத்தனை பேர் வந்ததுக்கு இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நைட் என்னை தூங்க விடாமல் ஈஸ்வர் ப்ரிசனுக்கு போன அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் வந்து எனக்கு சும்மா பெல் அடிச்சுட்டு போகிறது வைக்கிறது யாருனே தெரியாமல் சரி நம்ம கதவை திறந்து வச்சுட்டு உட்காரலாம் யாருனாவது தெரியும் இந்த மாதிரி எல்லாம் என்னை நைட்டு தூங்க விடாமல் பண்ணுறதுனால தான் நான் வெட்னஸ்டே அன்னைக்கு தான் சிசிடிவி கேமரா போட்டேன். சப்போஸ் ஈஸ்வர் வந்துட்டா கூட அவர் தப்பு பண்ணுறாரு நானும் அநியாயமாக சொல்ல முடியாது, நான் தப்பு பண்ணுறேன்னு அவரும் அநியாயமாக சொல்ல முடியாதுங்கிற காரணத்துக்காக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எந்த தேவையில்லாத அலிகேஷன்ஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவி கேமராவை நான் மாட்டினது. எல்லாத்துக்குமே என்னை வந்து அங்கே இருக்கவே விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் தான் ஈஸ்வருக்கும் அவங்க அம்மாவுக்கும். அவங்க அப்பாவை கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாமே அவங்க அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் தட் உமன். ஸோ அதனால் எனக்கு தெரியலைங்க, எனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு இந்த ஃபேமிலியும் அந்த ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வந்து அதுக்கு காரணமாக இருப்பாங்க. பிஃபோர் ஆல் தட் நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இதுதான் என்னோடய ஃபேமிலி. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜூம் இட். இது வந்து என் அப்பா, எம்ஜிஆர் அங்கிள் அண்ட் எங்கள் அம்மா. எம்ஜிஆர் அங்கிளில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவர் வேஷ்டி கட்டிக்கல, இதில் கைலியில் இருப்பார், லுங்கியில் இருப்பார். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆனவர் எம்ஜிஆர் அங்கிள். சரிங்களா? எங்கள் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பேக்ரவுண்ட் ப்ரீஃப் கொடுக்குறேன் ஸோ தட் வந்து அது எதுக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறதும் நான் சொல்லிடுறேன். எங்கள் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா திருடாதே பாப்பா திருடாதேல ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பாடுவார் எம்ஜிஆர் அங்கிள், அது எங்கள் அம்மா தான். தில்லானா மோகனாம்பாலாக இருக்கட்டும், மன்னவன் வந்தானடி, அழகர் முருகனிடம், இந்த பாட்டுலலாம் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தவங்க. அண்ட் நான் வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் இன் பரதநாட்டியம், நான் வந்து ஒரு ஸ்டேட் அவார்டு வின்னர் இன் பரதநாட்டியம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். சென்னையில் வந்து 7 Hills Travels சொல்லிட்டு ஒரு கார் டூரிஸ்ட் ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்ததே எங்கள் அப்பா தான். இட் வாஸ் அ 40-year-old கன்சர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் நான், இந்த ஒரு கலை குடும்பத்துலேருந்து நான் வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ ஈஸ்வர் வந்து சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸில் தட் எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வந்து கரியரே இல்லை, நானாக சும்மா வந்து இவங்க என்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சும்மா சொல்கிறேன் அப்படின்னு. நான் இது வரைக்கும் நான் கொடுக்காத ப்ரோக்ராம்ஸ் இல்லை, இது வரைக்கும் ஒரு 2500 ப்ரோக்ராம்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்படிங்கிறப்போ என்னோட கரியரை மொத்தமாக ஸ்டாப் பண்ணது ஈஸ்வர் தான். அவரை சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்ததே நான் தான். இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிற 15-16 சீரியல்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 13 சீரியல்ஸ் என் மூலியமாக தாங்க வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அவருக்கே நான் இவ்வளோ வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னா எனக்கு என்னால் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கியிருக்க முடியும். நான் எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன ஷோஸ் மட்டும்தான் பண்ணேன். ஆக்டிங் வேண்டான்னு அவங்க அம்மாவும் ஈஸ்வரும் என்கிட்ட கிளியராக சொன்னதுனால தான் வம்சம்க்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணலை. இட்ஸ் பீன் 2 years now that I stopped acting. ஏன்னா கல்யாணம் ஆகிற டைமில் வம்சம் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அதுலேருந்து அப்ரப்டாக வெளில வர முடியல. ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு அதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட்லேயும் நான் உள்ளே போகலை. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராமல் இல்லைங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அதே மாதிரி ஃபர்கெட் ஆக்டிங், எனக்கு என்னோட டான்ஸ் ஃபீல்ட்லேயே லெக்சரராக, ஏன்னா ஐம் அ கிராஜுவேட் இன் பரதநாட்டியம் ஃப்ரம் தி அலகாபாத் யூனிவர்சிட்டி, ஐம் அ டிப்ளமோ ஹோல்டர் ஃப்ரம் கலாக்ஷேத்ரா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிகிரி கையில் வச்சுக்கிட்டு எனக்கு யூனிவர்சிட்டிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது லெக்சராக இருக்கிறதுக்கு. எனக்கு மினிமம் 1.25 லட்ச ரூபா சம்பளத்துக்கு. ஆனால் என்ன இந்த ஊரில் இல்லை, வெளியூருக்கு நான் போக வேண்டிய காரணனால என்னை அதுவும் வேண்டான்ட்டாரு. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இல்லை, இதுதான் என்னோட கரியர், இதுதான் ஜெயஸ்ரீ. சரிங்களா? ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அவருக்கு வேலையே கிடைக்கல, அவள் வந்து சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ அது ஒன்று வந்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை இன்டர் கனெக்ட் பண்ணினேன். அதே மாதிரி என்னோட லைஃப்பில் ஈஸ்வர் என்னெல்லாம் பண்ணாரோ இன்றைக்கி மகாலட்சுமிக்கு இதே விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட எனக்கு டிவோர்ஸ் போயிட்டுருக்கிற டைமில் தான் பெயில் எடுக்கிற அளவுக்கு அவர் வச்சுக்கிட்டாரு. என் எக்ஸ் ஹஸ்பண்டை போய் அடித்து அவரை வந்து தேவையில்லாமல் வந்து என் மேலேயும் அவர் மேலேயும் கேஸ் போட வச்சு, அவர் அந்த மனுஷனை நான் குத்தமே சொல்ல மாட்டேன், ஏன்னா அனாவசியமாக நோன்னா யாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இவரை நான் பெயில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டைமில். ஏன் அதை பற்றி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து 2.5 கோடி ரூபா அந்த மனுஷங்கிட்டலேருந்து நான் வந்து அலுமினி கேட்டதாகவும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. 2.5 கோடி ரூபா கேட்டவ 3 வருஷம் கேஸை நடத்தினவ, எதுக்கு இன்னும் 1 வருஷம் நான் நடத்திருக்க மாட்டேன் நான் கேஸை? 3 லட்ச ரூபாயோட நான் எதுக்கு வரணும்? இவர் கொடுத்த ப்ரெஷரில் தான் நான் வந்தேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை அப்பான்னு கூப்பிட வச்சாரோ, இப்போ இதே வேலை மகாலட்சுமி குழந்தையோட பண்ணிட்டுருக்காரு.
எனக்கு தெரியல இது மகாலட்சுமி புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை தெரியாமல் அவங்க வந்து இதில் இருக்காங்களா எனக்கு எதுவுமே தெரியல. பட் சம்வேர் ஐ ஃபீல் வாட் எவர் ஹி ஹஸ் டன் டு மீ ஹீஸ் பீன் டூயிங் டு மகாலட்சுமி ஆல்சோ. எனக்கும் மகாலட்சுமிக்கு தொடர்பா அவங்க பண்ணிட்டு இருக்கிற சீரியல் மூலியமா சார்? அவங்க பண்ணிட்டு இருக்கிற சீரியல் மூலியமா சார்? சார் அது அவரே ஒத்துட்டு இருக்காரு சார் என்கிட்ட. சார் நான் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேனே அவங்க ஒத்துக்கிட்டது. சார் அவங்க இல்லைன்னு சொன்னால் அது இல்லைன்னு ஆயிடுமா சார்? அவங்க பேசின ஆடியோவே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேனே சார். சார் அதுதான் சார் சொல்கிறேன், அவங்க நண்பர்களாக இருக்கிறச்சே லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணிப்பாங்களா சார்? அந்த ஆடியோவே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேனே சார். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் நண்பர்னா அவரை லவ் யூன்னு சொல்லி நான் அவரை கிஸ் பண்ணிட்டு இருப்பேன்னா? அவர் அது பண்ணி அந்த ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது இல்லைன்னு ஆகிடாது. ஏன் நானே கேட்டிருக்கேனே என் புருஷனை விடு நான் இது காமிக்கவானா? அவங்களுக்கும் எனக்கும் நடந்த சேட் கான்வர்சேஷன் காமிக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் சார், லெட் மீ கம்ப்ளீட். ஒரு வாட்டி நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐ நோ வெரி வெல் ஹூ இஸ் கம்போசிங் தீஸ் மெசேஜஸ் நவ் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். பை த வே ஈஸ்வரோட ஸ்பெல்லிங் இது அண்ட் ஆஸ்க் ஹிம் டு கரெக்ட் இட் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. என் புருஷனோட ஸ்பெல்லிங் என்னங்கிறது எனக்கே கவலை இல்லை, அவங்களுக்கே இவ்வளோ கவலைன்னு எனக்கு தெரியல. ஒரு டைப் பண்ணுறச்சே நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் பண்ண தான் செய்வோம். ஆனால் அவங்க அது ஒரு மேட்டராக எடுத்து என்கிட்ட சொன்ன உடனே நான் அடுத்த மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். இது இல்லைண்ணா சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன் சார், நான் காமிச்சிடுறேன். இல்லைண்ணா not that. ஓகே ஆஃப்டர் த ரெக்கார்ட் நான் காமிக்கிறேன். என்கிட்ட இருக்க அந்த மெசேஜஸ் அதில் கூட நான் சொல்லியிருந்தேன், நீ இதை இப்போவே முடிச்சிரு மகா. எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட சேட் ரெக்கார்டில் இந்த மாதிரி இதை இப்போவே முடிச்சுக்கோங்க மகாலட்சுமி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஃபேமிலியில் ட்ரபிள் கொண்டு வராதிங்க. நான் கேட்டப்போ இல்லை அவன் தான் அவங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறானே, நீ ஏன் இன்னும் அங்கே இருக்கேன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த சேட் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி ஹூ ஆர் யூ டு டிசைட் தட் அப்படின்னு நான் கேட்டப்போ இனிமேல் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து என் குழந்தைங்கிறாரு எல்லா இடத்துலையும். ஆனால் உன் குழந்தைக்கு ஃபீஸ் என்னால் கட்ட முடியாதுங்கிற சாட் ஹிஸ்ட்ரி என்கிட்ட இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நிமிஷம், இதில் பார்த்தீங்கன்னா யோர் டாட்டர் தட் ஐ cannot சேஞ்ச் த ஸ்கூல் ஃபார் யோர் டாட்டர்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ குழந்தைன்னு சொல்கிறச்சு அவர் எதுக்கு இதை பற்றி பேசுகிறாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி குழந்தையோட ஒரு ரெக்கார்டிங் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மாதிரி என்னமோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருப்பான்னு அவள் சொன்னது. பட் அவர் வந்து பர்பஸாக அந்த குழந்தைய ரூம்குள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி நான் என்னை வந்து இப்படி பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணட்டும் வைக்கட்டும்னு சொல்லி அவர் கேட்டு அதுக்கு அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு. தவிர ஒரு விஷயம் நடக்கிறச்சே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், பர்பஸாக அந்த விஷயத்த நடக்க வைக்கலை நான். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஏன் இந்த மாதிரி சீப்பாக அவர் பிஹேவ் பண்ணுறாருங்கிறது தான் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் விட சார், எல்லாத்தையும் விட்டுடலாம் சார். சார் நான் வீட்டில் அவரோட வாழறதுக்கு ரெடி சார். அவருக்கு தான் சார் டிவோர்ஸ் வேண்டியிருக்கு. அது அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டார். நீங்கள் தான் மாற்றி சொல்கிறீங்க. அது மகாலட்சுமி சொல்கிறது சார். சார் இதே அனில் சார், அனில் அண்ணா வந்து இதே இடத்துல தான் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, சேயிங் தட் அவள் என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஈஸ்வர் ஒத்துக்கிட்டாரு, சேயிங் தட் ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தாங்க, கரெக்டு தான், நான் தான் ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்தாரு. ஆனால் இதே ஈஸ்வர் என்ன சொல்லி பெயில் வாங்கியிருக்காருன்னா எனக்கும் அனிலுக்கும் கனெக்ஷன் இருக்குது சொல்லி பெயில் வாங்கியிருக்காரு சார். அதை கேட்க போய் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு, கவுண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு. அதான் அவங்களோட அஃபிடவிட். நான் அவரை வந்து உள்ளதான் தள்ளணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்திருந்ததுன்னா அவரை வெளியவே வர விடாமல் நான் பண்ணியிருப்பேன் சார். என்னால் முடிஞ்சிருக்கும் என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப்ஸில்.
நான் அது எதுவுமே பண்ணலை சார். அந்த மனுஷன் வெளியே வரட்டும், அங்கேருந்து என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நான் டெஃபினட்டாக அந்த அந்த என் மேலே அனாவசியமாக போட்ட அலிகேஷன் வச்சு நான் டெஃபினட்டாக பெயில் கேன்சல் பண்ணுவேன் சார். முகாந்திரமா? அதுக்கு ப்ராப்பர் பேஸ் இல்ல. ஓகே ஓகே. 20 கோடி எல்லாம் இல்லை சார். இல்லை சார், 20 கோடி இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக இட் இஸ் 2.5 crores தான் அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? அதுக்கான விளக்கம் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் 3.5 லட்ச ரூபாவில் முடிச்சிருக்கேன்னா அவர் சொல்லி தான். அதான் சார், ஜூனில் வந்து நான் வந்து என்னோட கேஸை முடிக்கிறேன் சார், மியூச்சுவல் சைன் பண்ணுறேன் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. டிசம்பரில் என் கையில் பேப்பர்ஸே வந்துருச்சு, டிவோர்ஸ் காப்பீஸ் வந்ததுக்கப்புறம் டிசம்பர் 30ஆம் தேதி எங்கள் அம்மா அக்கா என்னோட அத்தையும் பேர் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ஜான்வரி 20th என் கல்யாணம் நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 6 மாதம் வந்து அவர் டைம் எடுத்துக்கிட்டது அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் தவிர அவர் என்கிட்ட சொன்னது இங்கே நீ இதை முடிச்சா மட்டும்தான் என் அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை முடிக்க வச்சார். இல்லைனா 3 வருஷம் நான் நடத்தின கேஸு நான் இன்னும் 1 வருஷம் நான் நடத்தியிருக்க மாட்டேனா? ஓகேங்களா? இன்னொன்று, அது ஒரு முடிஞ்ச சாப்டர். எல்லாம் தெரிஞ்சுதான் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு முடிஞ்ச சாப்டர். அது எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் இன்ஃபேக்ட் டீசெண்டாக நகர்ந்துக்கிட்டாரு. குழந்தைய கூட கேட்டு அந்த மனுஷன் வரல. ஏன்னா அந்த குழந்தை பொன் குழந்தையா இருக்குது, அம்மா கிட்ட தான் வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே விட்டு என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவ்வளோ டீசெண்டாக அந்த மனுஷன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறச்சே, நீ எப்படி எல்லாமே தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை 3-4 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு இப்போ வந்து இல்லை அங்கே 2.5 கோடி ரூபா கேட்டா அதே மாதிரி இங்கே கேட்குறா. நான் எங்கே சார் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருக்கேன்னா எனக்கு 2.5 கோடி ரூபா கொடுன்னு? இந்த வீட்டிலேருந்து கிளம்புன்னு சொல்கிறச்சே நான் என்ன கேட்குறேன், பின்ன நான் இந்த வீட்டுக்கு கொடுத்த காசு எனக்கு கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்த பொண்டாட்டினாலும் கேட்க தானே செய்வா. நீ என்னை இங்கே பொண்டாட்டியா என்னை இந்த வீட்டில் தான் வச்சுக்க போகிறேன்னா நான் ஏன் காசு கேட்க போகிறேன்? என்னை கிளம்பு, இந்த க்ஷணம் இந்த வீட்டிலேருந்து கிளம்பணும்னு சொல்கிறச்சே தான் பின்ன இந்த வீட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது அவங்க அம்மா பேரில் வாங்கிக்கிட்டாங்க சார். அதுதான் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் இன்சிஸ்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி எல்லாமே உன் பேரில் வாங்கிக்கோன்னு நான் சொன்னேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அதுதான் காரணம். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறப்போ எப்படி உங்கள் அம்மா அவங்க பேரில் எழுதிப்பாங்க வீட்டை? ஒன்றும் உன் பேரில் எழுதியிருக்கணும் அந்த வீட்டை. ஒரே புள்ள தானே, இல்லைன்னா அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து வாங்கியிருக்கணும். ஒரேடி அவங்க பேர்லேயே வாங்கிக்கிட்டா என்ன அர்த்தம்னு கேட்டது தான் அவங்க அம்மாவும் ஈஸ்வரும் என்கிட்ட சொன்ன விஷயம். நமக்கு வந்து என்னங்க ஏங்க இந்த ஆதாரம், இந்த ரெக்கார்டிங்கு, இந்த கர்மம் எல்லாம் நான் இப்போ தாங்க ஆரம்பித்தேன் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டதுக்கப்புறம். அவர் சொல்கிறாரு எல்லாமே அவகிட்ட ஆதாரம் இருக்கணுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க. ஏன்னா அந்த மனுஷனை நான் அவ்வளோ நம்பினேன், அந்த குடும்பத்தை அவ்வளோ நம்பினேன். இந்த 2 மாதம் முன்னாடி வரைக்கும் அந்த குடும்பத்தை அவ்வளோ நம்பினேங்க நான். எஸ்பெஷலி அவங்க அம்மா கிட்ட நான் கதறாத நாள் இல்லைங்க. அவங்க என்ன தங்கத்தட்டில் தாங்கின ஒரு லேடி எப்படி ஓவர் நைட்டில் என்னை தூக்கி எறிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என் மாமனார் மாமியாரை பற்றி நான் தப்பே சொல்லலை. என்ன அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் லைஃப் கொடுத்துருக்கோம், நம்ம அவளை இப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவங்க என்றைக்கும் நினச்சது கிடையாது. ஏன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசினா ஏன் நாக்கு அழிஞ்சிருவாங்க. என்னை அந்த அளவுக்கு பார்த்துட்டாங்க அவங்க. ஆனால் இந்த 2 மாதமாக என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை கரைச்சி கொட்டாத நாள் இல்லை. என்னை ஏன் ஓவர் நைட்டில் அவங்க மாறினாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அதனால இப்போ டிவோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா முழுக்க அவங்களோட அட்வொகேட்ஸ் தான் இவரோட இருக்கிறது. இப்போது இன்டர்வியூஸ் கூட அவர் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக தான் போய் இன்டர்வியூஸ் கொடுக்குறச்சே அந்த பிரியா விட்டல் தான் கூடவே இருக்காங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் கூட இருக்காங்க. இவங்க சைடுல ஒரு அட்வொகேட் கூட வைக்கல. இது வரைக்கும் எனக்கு அட்வொகேட்ஸே இல்லைங்க. நானும் சரியா அவங்க அம்மா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை வந்து மீடியாவுக்கு கொண்டு வரதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா லெட் இட் பி ஒரு 4 செவருக்குள்ளே இதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நான் போனேன். இவங்க கல்யாணம் ஈஸ்வர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இங்கே யாருக்குமே என்ன மாதிரி இன்னும் ஒரு 3-4 வெல்விஷஸ் இருக்காங்க, யாருக்குமே விருப்பமே கிடையாது. நாங்கள் இவங்க கல்யாணத்துக்கும் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு 3.5 years இவங்க கூட கான்டாக்ட்லேயும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு அவரே கூப்பிட்றாரு. உங்கள் சைட்லேருந்து யாராச்சும் நீங்கள் வர சொல்லுங்கள் பேசுறதுக்கு. நம்ம நான் போகும்போது அவரோட ஆட்டிடியூடே சரியில்லை. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எனக்கு மிஸ்டர் ரகுநாதன் மேலே எந்த ஒரு மனசு கஷ்டமே இல்லை. அங்கே நான் என்ன பார்த்தேன்னா, பையன் மேலே பயங்கர அபரிவிதமான பாசத்தை வச்சிருக்க ஒரு அப்பா என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே உட்காந்துருக்காரு. அதை மட்டும் தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு அந்த இஷ்யூ ஆகும் போகிறோம், ஸ்டேஷனில் ஆகும் போகிறோம், இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு 2 hours கழிச்சு தான் போகிறேன். அங்கேயும் நான் என்ன சொல்கிறேன்னா, மிஸ்டர் ரகுநாதன் கேள்ல ப்ளீஸ் எதுவாக இருந்தாலுமே இங்கே எதையுமே பேசாதீங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் பேசுங்க அப்படின்னு ஐ வாஸ் டாக்கிங் டு. பட் எங்களை கூட பேச விடாமல் அதுக்குள்ளே அவங்க சைட்லேருந்து யாரோ வந்து அதை டைவர்ட் பண்ணி இப்போ இந்த விஷயத்தை இங்கே ப்ரெஸ் மீடியா எதுவுமே இன்வால்வ் ஆகாமல், இன்க்ளூடிங் மீ, 3rd person யாருமே இன்வால்வ் ஆகாமல் மேபி இவங்களும் ஈஸ்வரும் உட்காந்து பேசினா டெஃபினெட்லி தேர் ஆர் சான்சஸ்
ஃபார் அ ஸ்மூத் ரீகன்சைல். நான் இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அவர் அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. லக்ஷ்மி அம்மா அதான் அவங்க மதர் கையில் வந்து அவ்வளோ பேசியிருக்காரு. கோயிலில் வந்து காலெல்லாம் விழுந்திருக்காரு சிதம்பரம் கோயிலில் வச்சு. ஏன்னா நாங்கள் சொன்னோம் இதை மாதிரி ஷீஸ் வித் குழந்தையோட இருக்காங்க, இன்னொரு மேரேஜ், அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், மீடியா லைனில் இருக்காரு, நிறைய விஷயங்கள் வருது, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை அவன் எனக்கு பையன் மாதிரி தான் இருப்பாரு. ஏன்னா அவங்க அம்மாவே அவர் கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ சம்வேர் டவுன் த ஹார்ட் அந்த விஷயம் அவருக்கு இருக்கும். ஸோ நம்ம யாருமே இது உள்ள இன்வால்வ் ஆகாமல் அவங்க ரெண்டு பேரையுமே அதை ஹேண்டில் பண்ண விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன். மேபி இதில் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் சம் அவுட்புட் வில் கம். பர்சனலாக என்ன நான் இப்போவும் ஜெயஸ்ரீக்கு சொல்ற அட்வைஸ் இதுதான். இப்போ அது நான் கடைசியா சொல்லிக்கவா? கடைசியா அதுக்கான பதில் நான் கடைசியா அது நான் சொல்றேன் சார். ஏன்னா நான் இப்போ யாரு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருமே. ஏன்னா மகாலட்சுமியோட முன்னாடி ஈஸ்வருக்கு முன்னாடி ஒருத்தர் தொடர்புல இருந்தாரு மகாலட்சுமியோட. அவர் மூலியமா எனக்கு மிரட்டல் வருது ஒரு பெரிய பொசிஷன்ல. No, I don't want to reveal the name right now because I have nothing to do. எம்ஜிஆர் போட்டோக்கோ சார் எம்ஜிஆர் அங்கிள் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு நான். இல்ல அவசியம் என்ன சார், பணம் புடுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. நான் வந்து அவங்க கிட்ட பணம் புடுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க அந்த வீட்டுக்கு வந்து 47 சவரன்ஸ் கோல்டு கொடுத்துருக்கேன் சார். அது தவிர சார் எங்க அம்மா அப்பா காலத்துல எனக்கு வாங்கி கொடுத்த கோல்டுக்கு ஸ்லிப்பு நான் வச்சிருப்பேனா சார்? இப்போ சார் ஒரே ஒரு நிமிஷம். நான் 22 lakhs பணமும் 47 சவரன்ஸ் கோல்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பாத்தீங்கனாலே எவ்வளோ கேஷ் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோங்கிறது தெரிஞ்சிடும்ல. அப்போ அந்த கணக்கும் நான் சொல்ற கணக்கும் ஒரே மாதிரி இருக்கும்ல, சரிங்களா? ஆனா கோல்டுக்கு ஸ்லிப்பு கேட்டிங்கன்னா எனக்கு என் அப்பா வந்து இறந்து போயே 20 வருஷம் ஆகுது சார். அப்போ அந்த டைம்ல அதான் சொல்றேன், எல்லா இன்டர்வியூஸ்ல நான் சொன்னது அன்யூஸ்டு கோல்டு, நான் ரொம்ப யூஸ் பண்ணாத கோல்டை தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அது தவிர என்கிட்ட இருக்கிற கோல்டு என்கிட்ட தான் இருக்கு, அது ஈஸ்வர் கிட்ட கிடையாது. நான் 100-105 சவரனோட வந்தேங்க. 47 சவரன்ஸ் கொடுத்துருக்கேங்க அவங்களுக்கு. நான் 100-105 சவரனோட கோல்டோட வந்தேன் நான். அதில் 47 சவரன்ஸ் மட்டும் தான் இந்த வீட்டுக்காக நான் கொடுத்தேன். பாக்கி கோல்டு என்கிட்ட தான் இருக்கு. ஆனால் அவர் வந்து சொல்றாரு நான் எல்லாத்துலேயும் மாற்றி சொல்கிறேன். நீ கிடையாது, பாக்கி கோல்டு என்கிட்ட தான் இருக்கு. அந்த 47 சவரன் நான் கொடுத்ததை தான் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறச்சே, பின்ன நான் கொடுத்ததை எனக்கு கூட நான் திரும்ப போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன்னா? அப்படி நான் மணி மைண்டட்னா இந்த வீடோட விலை குறைஞ்சது 1.25 லட்ச ரூபாய், 1.25 கோடி ரூபாய் எனக்கு போகும். நான் 1.25 கோடி ரூபாயில் கேட்டிருக்கணும். நான் கேட்டதை வெறும் இந்த வீட்டுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை மட்டும் திரும்ப கூட தான் நான் கேட்டேன் நான். ஏன்னா அவர் வெளில போகணும் என்ன சொன்னதுனால. இல்லைன்னா நான் எனக்கு இங்கே இந்த வீட்டில் நான் இருக்கேன். என்னை போக சொல்லி என்னை வறுப்பேற்றுனாங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற பணம் எனக்கு அந்த வீட்டிலேருந்து எனக்கு கிடைச்சதுன்னா அவர்கிட்ட என்ன பேசணுமோ என்ன சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டு நான் போவேன் சார். திரும்பவும் சொல்கிறேன் சார். சார் அதுதான் சார், எப்படி சார் நான் ப்ரெஷர் கொடுக்க முடியும்? ஆன் வாட் பேசிஸ் சார்? Why is he not talking about that? On what basis can I give a pressure on a higher official? I can't do that. For your kindest information, அவர் என்னை எட்டி உதச்சதில் எனக்கு மயக்கம் போட்டு விழுந்து நான் வந்து எங்கள் அம்மா வந்து என்ன மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னு. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை அவர் எட்டி உதச்சிருக்காரு, இந்த மாதிரி ஆயிருக்கு, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து நான் எழுப்புனேன், அவள் எழுந்துக்கலன்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட வந்து என்னை தெளிய வச்சதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஜெயஸ்ரீ இட் இஸ் அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொசீஜர் டு கால் த காப்ஸ். போலீஸை நாங்கள் கூப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா இது ஃபிசிக்கல் அசால்ட். ஸோ நாங்கள் போலீஸை கூப்பிட்டே ஆகணும்னு சொன்னதுனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்னை என்கொயரி பண்ணாங்க. தவிர ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி சார் என் மேலே எனக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? என்ன ஸ்டூப்பிடாக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிப்பாக சார், மகாலட்சுமி சைட்லேருந்து நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவங்க அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க அந்த அட்வொகேட் பிரியா விட்டலும் அந்த இன்னொருத்தவங்களும் வந்து ஈஸ்வருக்கு ரொம்ப ரொம்ப எங்களை பிரித்து விடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு தெரியல அந்த பிரியா விட்டலுக்கு. ஏன்னா அவ்வளோ வந்து எங்களை போட்டு எப்படி ஏதாவது பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிரித்து விடணுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதே மாதிரி ஈஸ்வர் சொன்னார் இந்த மாதிரி நான் அந்த குழந்தைகிட்ட வந்து நான் தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டார். அந்த அக்ரிமெண்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர் ஷல் நாட் கெட் ட்ரங்க் அண்ட் யூஸ் அப்யூசிவ் லாங்குவேஜ் ஆர் கெட் ஃபிசிக்கல்
physically abused Jayashree or Ritva அப்படின்னு அவங்க அப்பாவே எழுதியிருக்காரு. சரிங்களா? Ishwar shall not get in physical proximity of Ritva only when in drunk state. இதை தான் நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன். அவன் குடிச்சா மட்டும்தான் இப்படி ஆறான், அவன் அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இப்படி ஆறான். தெளிவாக இருக்கிறச்சே அவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்காங்க. அதுதான் அவங்க வீட்ல போட்டுருக்காங்க. அவங்க வீட்ல எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க சார் அக்ரிமெண்ட், ஐ மீன் கான்ட்ராக்ட். ரூல்டு பேப்பர்ல போட்டுருக்காங்க பாத்தீங்களா கான்ட்ராக்ட். அதுதான் இத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவலா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. You want me to read it out? Yeah, you can Anna. I mean at least a few points you can read it out. ஆமாண்ணா, நாங்க போடல, நான் அவங்க வீட்டாளுங்க போடுறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா போடுறாங்க அக்ரிமெண்ட். அதுவும் எப்படி பாண்ட் பேப்பர்ல இல்லை ரூல்டு பேப்பர்ல போட்டு சைன் பண்ணு, இப்போ இந்த க்ஷணமே சைன் பண்ணு சொல்லி சைன் வாங்குறாங்க. குடிச்சிட்டு என் குழந்தைகிட்ட அவர்கிட்ட போக மாட்டாரு, குடிச்சிட்டு என் குழந்தைய தொட மாட்டாரு, குடிச்சிட்டு என்னை அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அவங்க வீட்டுல இருந்தா போடுறாங்க. ஜூம் பண்ணிக்கோங்க எல்லாரும். சார் அது நான் வந்து வெளியே சொல்லியிருக்கணும்னா அந்த எவிடன்சஸ் எல்லாம் நான் காமிக்கணும்னா இந்நேரம் வந்து ஈஸ்வர் வெளியவே வந்திருக்க மாட்டார் சார். மினிமம் 3 மாசம் ஜெயில தான் வந்திருப்பாரு. அதுதான் சார் நான் கொடுக்கலன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கு சார். ஏன்னா என் குழந்தை வந்து யார் மேல சார் இல்லையா சார், அது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவர் தானே சார் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துருக்காங்க. கிட்ட போக மாட்டேன் எல்லாரும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வச்சு பெரியவங்க எதிர்க்க வந்து ஒரு சொல்லுங்க. நான் போக்சோல போட்டேனா சார், என் பொண்ணை வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க சார், அந்த லெவலுக்கு என் பொண்ணை நான் கொண்டு போவேனா? இந்த கம்ப்ளைண்டே அவங்களுக்கு கொடுக்கிறது குழந்தை சார். எண்ட் ஆஃப் தி டே ஷி இஸ் மை டாட்டர். எண்ட் ஆஃப் தி டே ஷி இஸ் மை டாட்டர். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார். அவங்க அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பேசுகிறாங்க, என் பிள்ளைய வந்து நான் ரீஹாப் சென்டரில் போடுறேன், அவனுக்கு மெடிக்கேஷன் கொடுக்குறேன், இதை பெருசாக்காம எனக்காக ஒரு 2 மாதம் சும்மாரு அப்படின்னு சொல்லி என் காலை விடாத விஷயமா என்னை கெஞ்சுறாங்க. அப்போ கூட நான் கதறேன், என் பிள்ளைய என் குழந்தைய வந்து இந்த அளவுக்கு அவன் தொட்டிருக்கான் வச்சிருக்காங்கிறப்போ நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறச்ச எனக்காக ஒரு 2 மாதம் சும்மாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ 2-3 மாதம் முன்னாடி நடந்த விஷயம் சார். நான் வந்து 2 வருஷம் முன்னாடி நடந்து இப்போ வந்து கதறல இது நடந்துச்சுன்னு. இதெல்லாம் இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். இதெல்லாம் 2 மாசம் முன்னாடி நடந்து ஓவர் நைட்ல எல்லாரும் மாறுறாங்க. அப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இதை நீங்க சுயநலம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? இது சுயநலம் இல்லைங்க சார், இது சுயநலம் இல்லைங்க சார். இல்ல இது சுயநலம் இல்லைங்க சார். சாரி. For your kindest ஒரே ஒரு நிமிஷம், எல்லா சேனல்ஸ்லயும் இல்லை சார். For your kindest information, எக்ஸாமின் பண்றதுக்கும் அந்த குழந்தைய வந்து நான் இன்டர்வியூல உட்கார வச்சதுக்கும் there is a lot of difference. அந்த டிஃபரன்ஸை பாருங்க. இன்னொன்னு, நான் குழந்தை ஒரு சார் என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க சார். நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்த கேள்வி கேட்டுறீங்க. இல்ல சார், நான் லெட் மீ கம்ப்ளீட் சார். ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். இப்போ அந்த குழந்தை முன்னாடி தான் இத்தனை அக்கிரமங்கள் நடக்குதுங்கிறப்போ அந்த குழந்தைய வச்சு நான் ஒரு 2 இன்டர்வியூ கொடுக்கறதுனால எதுவும் ஆயிட போறது இல்லை சார். ஆனா எக்ஸாமின் பண்றதுக்கும் குழந்தைய வச்சு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. சரி சார், அதனால அந்த எக்ஸாமினுக்கு நான் அலோவ் பண்ணணும்னு நீங்க இல்ல சார். ஒரே நிமிஷம், இல்ல அவர் என்ன பேசுறாரு? இப்போ வரைக்குமே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எங்க ஃபேமிலி சைடுல உடன்பாடு கிடையாது. இன்னும் நம்ம போக்சோ கேஸ் சொல்லி இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இவங்க சால்வ் பண்ணிக்கிட்டோங்க. இங்க பிரஸ் மீட் வந்தது எதனால அப்படின்னா இவங்க சைடுல சில விஷயங்களை காமிக்கணும். நாங்க நேற்று நைட் சில கால் வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. இல்ல நம்ம இதை திருப்பி நான் இதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இல்லங்க, அது வந்து இவங்க ஃபேமிலியோட டிசைட் பண்ணட்டும். நம்ம வெளியில இருந்து இந்த விஷயங்களை ரொம்ப நாள் சொல்லி இதை விட பெருசாக்க வேண்டாம். என்னோட ஹம்பிள் சம்பந்தமான சில உறவுகள் சம்பந்தமான இருக்கு. எதுக்கு அந்த குழந்தையை வந்து நீங்க வந்து இப்படி பப்ளிசைட் பண்ணி அத வந்து அந்த குழந்தையோட லைஃபை சார், அந்த குழந்தை முன்னாடி தான் சார் எல்லாமே நடந்துருக்கு. ஆல்ரெடி அவ ஒரு செலிபிரிட்டி சைல்டுங்க. நிறைய விஷயங்கள்ல அவ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. பட்ட முறையில பண்றது செலிபிரிட்டி. ஆமா நீங்க வந்து ஒரு குழந்தையை முன்னே ஏன் சார் இப்ப நான் உங்க பேர்ல கம்ப்ளைன்ட் கொடுங்கன்னு சொல்றீங்க? இல்ல ஒரு நிமிஷம். அந்த குழந்தை வந்து இந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு உங்க அம்மா வீட்டு போவே இல்லை. நாங்களே எவ்வளவு பேசணும், எங்க வீட்டுல வந்து தங்குங்க, அவங்க பாட்டி வீட்டுக்கு கூட போல. she was so scared and stressed, அவங்க அம்மா வீட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அவங்க பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூல அவங்க இருக்கிறதே கிடையாது. ஏன்னா
அவளுக்கு வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போறதுக்கு கூட அவ பயப்படுறா, ஏதோ நடந்துற போகுதுன்னு. யாருமே நம்ப மாட்டாங்க. சார் என் குழந்தை எங்க அம்மா கூட தான் சார் இருக்கா. இப்போ நைட் ஆனால் எங்க அம்மா கூட தான் தூங்குறா. ஆனா என்னை வந்து அம்மா நீ அந்த வீட்டில் இருக்காதே, எனக்கு பயமா இருக்கு, உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்பா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா சார். ஆனா இருந்தாலும் அவளோட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவளை எங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் திரும்ப இந்த வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கேன். என்ன சார்? சார் அவர் சேர்ந்து வாழறாரு, வாழல. ஒரே ஒரு சார் என்ன சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். அவர் பண்ணியிருக்கிற இந்த தப்பான விஷயங்கள்னால அவர் எனக்கு நல்லவரா இருக்கா இல்லாமே இருந்திருந்தாரா சார்? நீங்க சொல்லுங்க. அவர் எவ்வளோ ஒரு நல்லவரா இருந்திருந்தாருன்னா நான் இவ்வளோதான் அவருக்காக நான் போராடிட்டு இருப்பேன் சார். ஒரே என்ன வெளிப்பட நான் சொல்லலாம்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எப்படி சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? என்ன நான் அவர் திரும்ப திரும்ப அதே பேசுறாரு சார். உங்க பொண்ணுக்கு நடந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்களா சார்? நான் கொடுக்க மாட்டேன் சார். சாரி சார், நான் கொடுக்க மாட்டேன் சார். இல்லங்க, இதுவே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன், நான் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது வந்து ஏஆர் காப்பி மூலமா தான் இங்க பாருங்க. ஆமா சார், நானே நினைச்சுக்கிட்டு இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு சார், நானே நினைச்சிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு சார். நானே நினைச்சுக்கிட்டு என் குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு சார். அதுக்கான எவிடன்சஸ் இருக்கு சார் என்கிட்ட. நீங்க சொல்லுங்க சார், அது தப்பா ரைட்டான்னு நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன் தான் எனக்குள்ள நுழைக்க பாக்குறீங்க. அப்ப அது என்னங்கிறது நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். நீங்க எதுக்கு இவ்வளோ நீங்க வந்து எங்களோட நான் வந்து இப்போ நான் இந்த பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணது காரணம் என்னன்னா, என்ன நடந்துச்சு, என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான், யாரோடைய ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக கிடையாது சார். சரிங்க. மீடியாவை நான் பார்க்கல சார். தானா வந்த விஷயம் தான் சார் மீடியா என்கிட்ட. நான் போய் ஒவ்வொரு மீடியாவுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்கல சார். சார் சார் ஒரு இன்னைக்கு பத்தியே நான் பேசல சார். ஆன்லைன் பத்தியே நான் பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பத்தி நான் பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து எதுக்கு இது நடக்குது அப்படின்னா, இவங்க சைடுல இருக்க பேப்பர்ஸ், இவங்க சைடுல இருக்க எவிடன்ஸ் மக்கள காமிக்கணும் சார். நான் அதை பத்தி பேசவே இல்லை சார். சார் நீங்க என்ன பேசவே விடாம நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க சார். தேவையில்லாம எனக்கு வந்து மிரட்டல் வந்துட்டு இருக்கு. பதில் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு பதில் இந்த பிரஸ் மீட் ஈஸ்வர் வைக்கும்போது நீங்க யாரும் கேட்கல, அனில் வைக்கும்போது இந்த கேள்வி நீங்க யாரும் கேட்கல. ஏன் ஜெயஸ்ரீகளை மட்டும் இந்த கேள்வி நீங்க கேட்கணும் சார்? இப்ப நான் அவங்களும் கேட்டுக்கணும்ல சார். சார் அவங்க எல்லாருமே பிரஸ்ல ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்கு ஏதோ ஒரு கருத்து இவங்க சொல்லி தானே ஆகணும். இப்ப இவங்க அமைதியாவே இருந்தா இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுதுல. புரியலங்க சார். அவங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்தேன் சார். இல்ல அதுதான் அவரும் சொல்றாரு, நீங்க தானே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்கன்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாருன்றாரு. எஸ், நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா இல்லங்க, இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். அதுக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்டை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்ல இது எழுதியிருக்காங்க, இது இவங்க எழுதலங்க, இவங்களை கையெழுத்து போட சொல்லிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சார் இந்த டாக்குமெண்ட்டே நாங்க எழுதுனது இல்ல சார், அவங்க அப்பா எழுதி கொடுத்ததா சார். அவன் தண்ணி அடிச்சிருக்க முறை குழந்தை கிட்ட போக மாட்டான் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து இங்க எழுதியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்டே இவங்க கொடுக்கலங்க. நான் திருப்பி ஒரு விஷயத்தை திரும்பவும் சொல்றேன், என்னோட பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ இல்ல என்னோட ஃபேமிலி இஷ்யூஸோ எதுவுமே நான் கொண்டு வரலைங்க. மீடியா முன்னாடியே கொண்டு வரல, போலீஸ் கிட்டயும் இன்னி வரைக்கும் நான் கொண்டு போல. தானா எல்லாம் அமைஞ்ச ஒரு விஷயம். நான் இப்போ இந்த மீடியாவுக்கு எதுக்கு வந்தேன்னா, இன்னைக்கு எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு நான் யோசிச்சேன்னா, நேற்றுக்கு நைட் 9:30 மணிக்கு எனக்கு வந்து கொலை மிரட்டல் இல்லை, எனக்கு வந்து மிரட்டலுக்காக. அது என்னங்கிறது ஆஃப் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியாச்சு. சரி என்ன இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்ல அது என்னன்னா இல்ல அதை தான் சார் நானும் கேட்குறேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், மண்டே ஒரு டியூஸ்டே நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி என்ன பேசவே விட என்ன சொன்னாங்கன்னு சொல்லணுமா? மகாலட்சுமியோட இதுக்கு முன்னாடி ஈஸ்வருக்கு முன்னாடி ஒருத்தர் தொடர்பில் இருந்தார் சரிங்களா? அந்த மனுஷனை விட்டு என்னை மிரட்டுறாங்க, இந்த மாதிரி அவகிட்ட சொல்லு நாளைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு. இல்லைங்க, அது நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அது நான் எப்படி பேச முடியும்? அதை பற்றி ஃபோட்டோஸ் ஏதோ ரிலீஸ் பண்ணக்கூடாது, எவிடன்சஸ் ஏதோ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் வருது அவர் மூலியமா எனக்கு. யார் சார்? சார் நான் ஏன் சார் அவங்க போட்டோ என்ன வந்தா எனக்கு என்ன சார்?
அது வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க அவர் மூலமா என்கிட்ட சொல்லி அனுப்புறாங்களாம். இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கேக்குறது வேற, நீங்க சொல்றது வேற. என்னது அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க சப்போஸ் ஏதாவது போட்டோ ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸ்வரன் மகாலட்சுமி சம்பந்தமான போட்டோஸை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் எதுக்கு மிரட்டுறாருன்னு கேக்குறாரு. அதுதான் கேக்குறீங்க. இல்ல நீங்க உங்களோட நீங்க சொல்ற சார் மிரட்டுறாங்கன்னா அந்த ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஒரு ஹையர் ஆஃபீஷியல், அவங்க இவர் மூலமா என்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, அந்த பொம்பளை கிட்ட சொல்லு எதுவுமே அவர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, ஆனா நான் இப்போ அதை வெளியே ரிவீல் பண்றதுக்கு நான் பயப்படுறேன் சார். ஏன்னா மற்றது நான் ஈஸியாக நான் ரிவீல் பண்ணிடுவேன், இந்த ஒரு விஷயம் என்னால் ரிவீல் பண்ண முடியாது ஆன் கேமரா. ஆஃப் கேமரா நான் போட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சும்மாவே மிரட்டிட்டு இருக்காங்க, எனக்கு சும்மாவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சார் அவர் வந்து என்கிட்ட பேசட்டும் சார், அவர் வந்து என்கிட்ட பேசட்டும். அவர் ரீஹாப் சென்டருக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டாருனா, அவர் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாருனா அதுக்கப்புறம் நான் கன்சிடர் பண்ணுவேன் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரே இல்லை சார், அவர் இப்போ திரும்ப வந்து நான் வாழறேன் அப்படின்னு எங்கேயோ சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியாது. மாற்றி அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது ஒரு விஷயம் நான் ரீகன்சிடர் பண்ணலாம், பட் நாட் நவ், ஒன்லி ஆஃப்டர் ஹி டேக்ஸ் the medications and all that. அதுக்கு முன்னாடி என் மேலே தப்பாக அலிகேஷன்ஸ் போட்டு தான் அவர் பெயிலில் வெளில வந்திருக்காரு. எனக்கும் அனில் அண்ணாக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் பெயிலில் வெளில வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ நான் டெஃபினட்டாக இன்னைக்கு சொல்கிறேன், அவரோட பெயிலை நான் டெஃபினட்டாக கேன்சல் பண்ண போகிறேன். அண்ணா சாரி, நான் அந்த பெயிலை டெஃபினட்டாக கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே ஒரு கேவலமான அலிகேஷன் எனக்கு தேவை கிடையாது. அவர் அண்ணா நான் தங்கச்சிங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கே சொல்லியாச்சு. அதையும் மீறி அதை சொல்லி தான் அவர் வந்து பெயில் வாங்கிட்டு வெளில வராங்கன்னா அந்த அட்வொகேட் எவ்வளோ கேவலமாக வந்து அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ டெஃபினட்டாக அவரோட பெயில் கேன்சலேஷனுக்கு இப்போ தான் நான் சட்ட ரீதியாக நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எனக்கு ஒரு வக்கீல் கூட நான் வச்சுக்கல. அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரே வக்கீல் தான் அனில் அண்ணாக்கும் எனக்கும் அப்படின்னாரு. எனக்கு இது வரைக்கும் நான் வக்கீலே வச்சுக்கலங்க. அதே மாதிரி மகாலட்சுமிக்காக இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி அக்டோபர் பேசினாங்க. ஆமா, அந்த ரெக்கார்டிங் மட்டும் காமிச்சிருக்கேன். மகாலட்சுமிக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் எவிடன்ஸோட காமிக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் இதை சொன்னது. ஏன்னா இதோட நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்டும் நான் க்ளோஸ் பண்ணுறேன், எந்த இன்டர்வியூஸும் நான் கொடுக்க போகிறதில்ல, பைட்ஸ் கூட நான் கொடுக்க போகிறதில்ல சார் இதுக்கப்புறம். இதுதான் என்னோட கடைசி இது. ஏன்னா இது சம்பந்தமாக எல்லாமே நான் பேசியாச்சு. இல்லை அதுதான் சார் நான் சொன்னேன். இப்போ அவர்கிட்ட அதான் சொன்னேன், அவர் என்கிட்ட வாழ ரெடி அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட்டு வாழறாரு இல்லைங்கிறது வேற விஷயம் சார். என்கிட்ட முதல்ல உட்காந்து பேசட்டும். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ எம் ஹிஸ் வைஃப். லெட் ஹிம் கம் அண்ட் சிட் அண்ட் டாக் டு மீ. இன்னும் வீட்டுக்கே வரல அவர். சரிங்களா, அவர் வரட்டும், என்கிட்ட பேசட்டும். ரீஹாப்க்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டாருனா, மெடிக்கேஷன் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாருனா மேபி ஐ வில் கன்சிடர். எனக்கு அப்போ மைண்ட் நல்லா இருந்ததுதான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட நான் இப்போ பெயில் கேன்சலேஷனுக்கு மூவ் பண்ண போகிறேன் சார். அது நான் இன்னைக்கு எடுத்த டெசிஷன் சார். மிரட்டல் வந்ததுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையான்னு கேட்குறேன். ஆமா, இன்னும் கொடுக்கல. ஆக்சுவலா அதுக்குள்ள தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் இவங்க மகாலட்சுமிக்கு இது ஆக்சுவலா தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல. அக்டோபர் மாசமே இவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஒரே நிமிஷம், நான் இதை மட்டும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ப்ளே பண்ணி காமிங்க. வரேன் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஹெட்ஃபோன்ஸ் இல்லை சார். சொல்லுங்க மேடம். அவ்வளோதான் வால்யூம் இருக்கு. பின்ன நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன் சார். சரிங்க, உங்ககிட்ட இருக்கேன். ஒரு நிமிஷம். உங்க எந்த நம்பர் காமிச்சு? எந்த நம்பர்? நம்பர் கேட்கு. 899. அதான் சரி, ஓகே. நம்பர் சார் 98405804. சட்ட ரீதியாகவும் நடவடிக்கைகளுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த பிரச்சனைகள் முதல்ல வந்து பெரிய கேன்சல் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி ஏங்க ஏதாவது ஒன்னாவது நடக்கணும் இல்லைங்க சார். ஒன்னா அவர் வரட்டும், இல்லைன்னா நான் பெயில் கேன்சலேஷனாவது பண்றேன்.
சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் என்ன சொல்கிறேன், ஒன்று வந்து ஒரு வாரம் ஆகுது சார், இன்னும் வீட்டுக்கு வரல. வந்து உட்காந்து என் கூட பேசணும். அதுக்குள்ளே தான் எனக்கு வந்து பெயில் காப்பி கைக்கு வருது. 1.5 நாள் முன்னாடி கைக்கு வருது. அதில் பார்த்தா எனக்கும் அனில் அண்ணாக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு போட்டிருக்காரு. அதை சொல்லி தான் வெளில வந்திருக்காரு. ஸோ அவர் அந்த பெயில் காப்பி என் கைக்கு வராத வரைக்கும் எனக்கு தெரியாத அவர் இந்த மாதிரி தான் வெளில வந்திருக்காருன்னு. சரிங்களா? ஸோ அவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவர் வந்து நான் ரீஹாப்க்கு போகிறேன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உட்காந்துறேன் சார். நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவர் திரும்ப வீம்புக்கு பிடிச்சி அவர் அப்படி தான் இருப்பேன்னா நான் பெயில் கேன்சலேஷனுக்கு நான் மூவ் பண்ணுறேன். இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ கடைசியாக வந்து நான் ஈஸ்வருக்கும் அவங்க அம்மாவுக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, கர்மா இஸ் அ பூமராங். எனக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க அம்மா எனக்கு ஆறுதலாக இருந்து என்னை வந்து பிரச்சனை பண்ணாமல் என்னை வந்து சொந்த பொண்ணு மாதிரி என்னை தாங்கிக்கிட்டாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். இன்றைக்கும் அவங்க அப்பாவை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாமே அவங்க அம்மா அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பிள்ளைய வந்து இப்படி கெடுத்துட்டு இந்த மாதிரி கேவலமான அட்வொகேட்ஸை வச்சு என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி எங்கள் 2 பேரை பிரித்து விடணுங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க அட்வொகேட்ஸ் ரொம்ப முன்பரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கர்மா இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அண்ட் தேங்க்யூ ஈஸ்வர் அண்ட் யுவர் மாம் ஃபார் வாட் எவர் யூ ஹவ் டன் டு மீ. தேங்க்யூ வெரி மச்.